ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான டேஸ்டான கேரட் ஜாமுன் தான் வந்து பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே வந்து சேர்க்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சுருக்கோம். வாங்க இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெசிபி பண்ணுறதுக்கு சின்ன கேரட்டாக இருந்தால் ஒரு 4-5 கேரட் எடுத்துக்கோங்க. பெரிய கேரட்டாக இருந்தால் 2 கேரட் எடுத்துக்கோங்க. எடுத்து நான் கட் பண்ணுற மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சின்னதாக கட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் மிக்சியில் அரைக்கும்போது எல்லாமே சேர்ந்து நல்லா அரைஞ்சி வரும். இப்போது நான் எல்லா கேரட்டையுமே வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சின பால் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக அரைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த கேரட் மிக்ஸை வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை, 1/4 கப் அளவுக்கு சுகர், அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே வாங்க. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ நமக்கு கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சமே கெட்டியாகி வரட்டும். நம்ம கொஞ்ச நேரம் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து இது மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த அளவு கெட்டியானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம அப்படியே ஒரு 10 மினிட்ஸுக்கு விட்டுடலாம். இது அப்படியே இருந்து சூடு ஆறி வரட்டும். சூடு ஆறினதும் இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம திரட்டி எடுத்துக்க வேண்டியதான். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த ஷேப்பில் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எல்லா கேரட்டையுமே வந்து இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கோங்க. நான் சுகர் சேர்த்துட்டு கேப்சூல் பண்ண மறந்துட்டேன். இப்போ இதை நம்ம கைவிடாமல் கிளறிட்டே வரலாம். பால் வந்து தண்ணி ஊற்றாத பால், ரொம்ப திக்கான பால் வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இன்னுமே கொஞ்சம் நல்லா வற்றி வரட்டும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கைவிடாமல். பால் நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையுமே வந்து ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னால் இது அப்படியே நல்லா வெந்து கேரட்டில் இருக்க கலர் எல்லாமே பாலில் மிக்ஸ் ஆகி சூப்பரான கேரட் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு என்ன ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனல் அபி கிரியேஷன்ஸ் அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.